நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடைகள் அடுத்த கல்வியாண்டில் மாற்றப்படும் என்று மண்டல அறிவியல் கண்காட்சியில் முதல்வர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவை அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மண்டல அறிவியல் கண்காட்சி துவக்க விழா முத்திரையர்பாளையம் இளங்கோடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சிக்கான லோகோவை திறந்து வைத்து பேசுகையில், மாணவர்களின் அறிவியல் திறனை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இத்தகைய கண்காட்சிகள் நடத்தப்படுவதாகவும், நமது மாநில மாணவர்கள் கலை, அறிவியல், இலக்கியம், ஓவியம், விளையாட்டு என பல கலைகளில் தங்களது திறமையை வெளிப்படுத்தி ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோரிடம் விருதுகளை பெற்றுள்ளனர் என்றார். மேலும் அவர்களின் திறமையை வெளியே கொண்டுவர உறுதுணையாக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசின் கடமை என்றார். தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களின் சீருடைகளில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று புதிய சீருடைகளை தயாரிக்க ரோடியர் மில்லுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்த அவர், மேலும் மாணவர்களுக்கு 3 பிரிவுகளாக சீருடை வழங்க உள்ளதாகவும், புதிய சீருடை மாணவர்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் என்றார். தொடர்ந்து புதுவையில் நிலவும் முக்கிய பிரச்சனையான குப்பைகளை அகற்றுவது பற்றி சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப மாணவர்கள் புதிய முறையை கண்டுபிடித்தால் அரசுக்கு உதவியாக இருக்கும் என்று அவர் பேசினார். விழாவில் இயக்குனர் வல்லவன் முன்னதாக வரவேற்று பேசிட, நிறைவில் பள்ளி முதல்வர் வேல்முருகன் நன்றி கூறினார். இக்கண்காட்சியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 400 படைப்புகள் இடம்பெற்றன. புதுவை அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற உலக மீனவர் தின விழாவினை முதல்வர் திரு ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். புதுவை எல்லைப்பிள்ளைச்சாவடி NT மகாலில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் உலக மீன்வளம் மற்றும் மீனவர் தின விழா நடைபெற்றது. மீன்வளம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையேற்று தலைமை உரையாற்றிய விழாவில் இயக்குனர் ராமலட்சுமி வரவேற்று பேசிட, சிறப்பு விருந்தினராக முதல்வர் திரு ரங்கசாமி பங்கேற்று குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, வேளாண் துறை அமைச்சர் சந்திரகாசு, நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, மின்துறை அமைச்சர் தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், கல்யாணசுந்தரம், லட்சுமி நாராயணன், நந்தா சரவணன், புருஷோத்தமன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் இணை இயக்குனர் மேரி சின்னராணி நன்றி கூறினார். விழாவில் 10ஆம் வகுப்பு தேர்வு மற்றும் மேல்நிலை தேர்வில் 75 விழுக்காடும், அதற்கு மேலும் மதிப்பெண்கள் பெற்ற மீனவ மாணவியர்களுக்கு ரொக்க பரிசும், மீனவ மகளிர்களுக்கான வண்ண கோலப் போட்டி, சமையல் போட்டி, ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி போன்றவற்றில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. மற்றும் மீன் வளங்களை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படும் வண்ணமும் நீர் நிலைகளையும் மீன் வளங்களையும் காப்பாற்ற தேவையான நடவடிக்கைகள் குறித்து விளக்கப்பட்டது. விழாவில் அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்தாரும், மீனவ பொதுமக்களும், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுவை பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி சிறந்த படைப்பாளி குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை தன்வந்திரி நகர் ஜிப்மர் வளாகத்தில் உள்ள கலையரங்கில் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. விழாவிற்கு அமைச்சர் தியாகராஜன் தலைமையேற்று குழந்தைகள் தின விழாவினை முன்னிட்டு மண்டல அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு மாநிலத்தின் சிறந்த படைப்பாளி குழந்தைகளுக்கு விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், தலைமை செயலர் சத்தியவதி, அரசு செயலர் ராகேச்சந்திரா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் பல்வேறு பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவியர் பலரும் கலந்து கொண்டனர். புதுவை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெற உள்ள முரசொரிமாறன் நினைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு நிர்வாகிகளுக்கு திமுக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து திமுக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கூறுகையில், தலைவர் கலைஞர் அவர்களின் மனசாட்சியும் மாநில சுயாட்சி மணிமகுடமுமான என்றும் நினைவில் வாழும்
முன்னாள் மத்திய அமைச்சர் திரு முரசொலி மாறன் அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது தலைமையில் வரும் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி அளவில் கந்தப்ப முதலியார் வீதியில் உள்ள புதுச்சேரி மாநில திமுக தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது என்றும், எனவே இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில நிர்வாகிகள், தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், இளைஞர் அணி, மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி, தொண்டர் அணி, தொழிலாளர் அணி, மகளிர் அணி, மீனவர் அணி, விவசாய அணி, இலக்கிய அணி உள்ளிட்ட அனைத்து அணிகளின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், உள்ளாட்சி மன்ற முன்னாள் பிரதிநிதிகள், வட்ட கிளைக்கழக நிர்வாகிகள், கழக செயல் வீரர்கள் ஆகிய அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுவை திருபுவனையில் பிரபல ரவுடி ஊருக்குள் நுழைய தடை விதித்து கலெக்டர் தீபக்குமார் உத்தரவிட்டுள்ளார். புதுவை திருபுவனை தொகுதி கலைத்தீர்த்தால் குப்பத்தைச் சேர்ந்த ஜெனா என்கின்ற ஜனார்த்தனன் என்ற ரவுடி மீது பல கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் உள்ளதால் அவரை ஊருக்குள் நுழைய தடை விதிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து மாவட்ட கலெக்டருக்கு பரிந்துரை செய்தனர். அந்த பரிந்துரையை மாவட்ட கலெக்டர் தீபக்குமார் ஏற்றுக்கொண்டு ஜனார்த்தனனை ஊருக்குள் நுழைய தடை விதித்து உத்தரவிட்டார். அதேபோன்று உருவியாறு சக்திவேல், வில்லியனூர் சித்தார்த் என்ற 2 ரவுடிகள் மீது புதுவை மற்றும் தமிழக பகுதியில் கொலை, அடிதடி உள்பட பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாலும் அவர்கள் ஆயுதங்களுடன் திரிந்து மற்றவர்களை குற்ற சம்பவங்களில் ஈடுபட தூண்டுவதாகவும் புகார் வந்ததால் வில்லியனூர் போலீசார் ஊருக்குள் நுழைய 2 ரவுடிகளுக்கும் தடை விதிக்குமாறு சப் கலெக்டர் மாணிக்க தீபனுக்கு பரிந்துரை செய்ததால் இருவரையும் ஊருக்குள் நுழைய தடை விதித்து சப் கலெக்டர் உத்தரவிட்டார். புதுவை மாணவர்களுக்கு கல்விக் கடன் அதிகமாக வழங்க வங்கிகள் முன்வர வேண்டும் என்று முதல்வர் திரு ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து முதல்வர் திரு ரங்கசாமி கூறுகையில், பெங்களூரில் நடைபெற்ற முதல்வர்கள் மாநாட்டில் தான் பங்கேற்று பேசிய பொழுது அனைவருக்கும் வங்கி கணக்குகள் திட்டம் புதுவையில் துவங்கப்பட்டதாகவும் இதில் 1,93,000 குடும்பங்கள் பயனடைந்தனர் என்றும், மேலும் ஸ்மார்ட் கார்டு வழங்கி முகவர்கள் கையடக்க கருவி உதவியுடன் பண பரிவர்த்தனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும், மேலும் வியாபாரிகள் வங்கி கணக்குகள் துவங்க முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும், கடந்த ஆண்டில் வேளாண் கடன் 129 கோடியே 97 லட்சம் ரூபாய் என்பதற்கு பதிலாக 579 கோடியே 74 லட்சமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும், பயிர் மற்றும் முதலீட்டு பிரிவுகளுக்கு அதிகமாக அளிக்கப்பட்ட கடன் தொகையே இந்த ஏற்றத்திற்கு காரணம் என்றார். தொடர்ந்து புதுவை மாநிலம் பல்வேறு தொழில் சார்ந்த மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களை நிறுவியதால் கல்வி மையமாக மாறி வருகிறது என்று தெரிவித்த அவர், ஒருங்கிணைந்த சேர்க்கையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு 100% கல்வி கட்டணத்தை அரசே திருப்பி செலுத்தி வருகிறது என்றார். ஆனால் அனைத்து மாணவர்களையும் இத்திட்டத்தின் கீழ் கொண்டுவர இயலவில்லை என்பதால் கடந்த கூட்டத்தில் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்க கல்வி பிரிவிற்கான கடன் தொகை 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முடிய 269 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றார். இருப்பினும் அதிகமான கல்வி கடன்களை மாணவர்களுக்கு வங்கி நிறுவனங்கள் அளித்து உதவ வேண்டும் என்று பேசியதாக அவர் கூறினார். புதுவை அரசு மருத்துவமனையின் செவிலியர் கண்காணிப்பாளரை தரக்குறைவாக பேசிய மருத்துவ நிபுணர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு செவிலியர் சங்கத்தினர் அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற மூத்த செவிலியர் கண்காணிப்பாளர் தனது மேற்பார்வையில் பணிபுரிகின்ற செவிலியர் ஒருவருக்கு விடுப்பு தரவில்லை என்று அதே மருத்துவமனையில் பணிபுரிகின்ற இதய மருத்துவ நிபுணர் மணிமாறன் செவிலியர் கண்காணிப்பாளரை தகாத வார்த்தைகளால் தரக்குறைவாக பேசியதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஏராளமான செவிலியர்கள் பங்கேற்றதால் பணிகள் பாதிக்கப்பட்டு நோயாளிகள் அவதிப்பட்டனர். மேலும் இதுகுறித்து செவிலியர்கள் கூறுகையில், மருத்துவர் மன்னிப்பு கோர தவறினால் அரசு சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கும் அனைத்து மருத்துவமனைகளிலும் வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். இருதய நிபுணர் கார்டியாலஜிஸ்ட் மணிமாறன் அவர்கள் வந்து மேட்டன் ஆஃபீஸில் வந்து வேர் இஸ் தமயந்தி அப்படின்னு சொல்லிட்டு நர்சிங் சூப்பரண்டை கேட்டார். அப்போ அங்கே இருந்த பணியில் இருந்த சூப்பர்வைசரு
அவங்க டியூட்டி முடிச்சுட்டு இப்பதான் போனாங்க அப்படின்னு சொன்னார். அவங்களுடைய மனைவிக்கு வந்து ஏதோ விடுப்பு கொடுக்கலன்னு ரொம்ப இதுவா தரக்குறைவா பேசினார். அப்ப நாங்க வந்து இங்க எவ்வளவு பணிச்சுமை இருந்தாலும் அதெல்லாம் நாங்க கருதாம இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன மரியாதை எங்களுக்கு இருக்குது? அந்த டாக்டர் வந்து இந்த நடந்ததுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும். அடுத்தது நிர்வாகம் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அது முடிகிற வரைக்கும் நாங்க பணிக்கு திரும்ப மாட்டோம். புயல் நிவாரணம் வழங்காததை கண்டித்து காலாப்பட்டு மீனவ கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் தானே புயலினால் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் 18 மீனவ கிராமங்களில் 14 மீனவ கிராமங்களுக்கு நிவாரணத்தை அரசு வழங்கியது. ஆனால் அறிவித்தபடி கணபதி செட்டிக்குளம், பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி ஆகிய 4 கிராம மக்களுக்கு இதுவரை எந்தவிதமான நிவாரணமும் வழங்கவில்லை. இது தொடர்பாக முதல்வர் திரு ரங்கசாமி முன்னிலையில் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் காவல் கண்காணிப்பாளர், மீன்வளத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் பலன் இல்லாததால் உடனடியாக நிவாரணம் வழங்க கோரி 4 கிராம மீனவ பஞ்சாயத்து சார்பில் மீனவர்கள் மீனவ தினமான இன்று கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மீனவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் திரளாக பங்கேற்று கருப்பு கொடி ஏந்தி நிவாரணம் வழங்க வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்தின் பொழுது கட்டுமரப்படகு, மீன்பிடி வலைகளை சாலையில் நிறுத்தி கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.